அடுத்த கான்செப்ட்டு, இங்கே வந்து மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கான்செப்ட்டு, மேலே உள்ள நம்பர் பெருசாகவும் கீழே உள்ள நம்பர் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா இது வேறு கான்செப்ட்டு. இது 2 மாடலும் சேமு. சரிங்களா? இது எப்படி அப்படின்னாக்கா, இங்கே சைடில் உள்ள நம்பர் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட்டு எழுதிங்க. அதே மாதிரி இங்கே எத்தனை நம்பர் டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 0 போட்டுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் 196ஓட டிவைடட் பை இந்த கீழே உள்ள நம்பரை அதை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை போய் இதில் மைனஸ் பண்ணிங்க வந்துச்சுன்னா அதுதான் வரக்கூடிய ஆன்சரு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 296 இருக்கா, அந்த 296 இங்கே எழுதிட்டிங்களா, இங்கே 3 டிஜிட் இருக்கா, அதனால் 3 0 போட்டிங்களா. இங்கே 296 4 வகுத்தாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா 74. அந்த 74 இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், இங்கே வந்து மைனஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து மேலே உள்ள நம்பரு சின்ன நம்பரு, அதனால் மைனஸ் பண்ணணும். இங்கே மேலே உள்ள நம்பர் பெரிய நம்பரு, அதனால் ப்ளஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு கான்செப்ட்டு.